Hi friends, எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் ராஜா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 7 Star Cinemas. விடாமுயற்சி இந்த படம் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி உருவாக்கியிருக்கு. இந்த படம் வருமா வராதா அப்படின்ற ஒரு டவுட்டை கொண்டு வந்துட்டாங்க. நம்ம தான் போட்டிருந்தோம், பொங்கலுக்கு மேக்ஸிமம் விடாமுயற்சி படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி. பட் என்னதான் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு டவுட்டை இந்த படம் கிரியேட் பண்ணியிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 நாளாகவே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பரவலாக பேசப்படுது. ஸோ இருந்தாலும் நம்ம தெரியாமல் ஒரு விஷயத்தை பேசக்கூடாது. ஓரளவுக்கு ஒரு 50% அந்த விஷயம் நமக்கு ஓகே இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இருந்தால் ஓகே நம்ம பேசலாம்னு சொல்லி தோணுச்சு. அது நாளாக அது அப்படி தான் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ விடாமுயற்சி படம் ஸ்டார்ட் பண்ண காலத்திலிருந்தே தெரியும், நிறைய சிக்கல்களை சந்திச்சிச்சு, நிறைய பிரச்சனைகளை தாண்டி தான் அந்த படம் இன்னைக்கு முடிச்சிருக்காங்க. பட் படத்தை ரிலீஸ் பண்ணலை. ஸோ இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு சதி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, இதுக்கு முக்கிய காரணமே லைக்கா தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ தன்னோட ஓன் படத்துக்கே அவ்வளோ பெரிய பணத்தை போட்டு செலவு பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இதுக்கு இவ்வளோ பெரிய சதி பண்ணுவாங்களான்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. அதுதான் உண்மை. ஸோ அதனால தான் இதை பற்றி நான் பெருசாக பேசலை. பட் நாட்கள் ஆக ஆக அது இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. இது நம்ம 100% இதுதான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல முடியல. பட் இந்த விஷயத்தை பேசும்போது எனக்கு அப்படி தான் தோணுது, பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது. நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படம் ஸ்டார்ட் பண்ணப்போ தெரியும், அஜித் சார் தான் பிரேக் டவுன் படத்தோட ஸ்கிரிப்டை கொடுத்து இந்த படத்தை பாருங்கள், இந்த படம் எனக்கு ஓகேவா தோணுது, இதை ரீமேக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ் திருமேனி அவர்கள்கிட்ட சொன்னதாகவும், அதுக்கப்புறம் தான் அந்த படத்தை அந்த முடிவு பண்ணி ரீமேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி அந்த படத்தை எடுத்தாங்க அப்படின்ற ஒரு தகவல் நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் இல்லையா. ஸோ ஸ்டார்ட் பண்ணப்பே இவங்க ரீமேக் உரிமை வாங்கியிருந்தாங்க அப்படின்னா ஒரு 40-50 லட்சத்துக்குள்ளே முடிஞ்சிருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை ரொம்ப அசால்ட்டாக விட்டு படம் எடுத்து டீசர்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டீசர் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த படத்தோட, அதாவது பிரேக் டவுன் படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி அந்த டீசரை பார்த்துட்டு ஒற்றுமை இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அங்கே பிரச்சனையாகி பேசும்போது தான் அவங்க 40 கோடி வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா படம் ரிலீஸ் டேட் சொல்லிட்டாங்க, இதில் டீசரில் சொல்லிட்டாங்க பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறது அப்படின்றத ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருந்தது. இது முதல் காரணம். ஸோ இது ரீசனபுளாக இருக்குது. இது அவங்களோட கவனக்குறைவு. ஆனால் இதுக்கு காரணம் யாரும் லைக்கா தான். ஆனால் அவங்களுக்கு என்னன்னா அஜித் சார் மேலே கோவம். ஏன்னா அவர் தானே இந்த படத்தை ரீமேக் பண்ண சொன்னார். அவர் ரீமேக் பண்ண சொல்கிறாரு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ, அவருக்கு பிடிச்ச கதையை சொல்கிறாரு, ஓகேனா பண்ண போகிறீங்க. ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியாக நீங்கள் தான் எல்லா இதுவுமே பண்ணணும், அதற்கான எல்லா முன்னேற்பாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, முன்னுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த விஷயங்கள்லாம் பண்ணணும். அதை பண்ணாமல் விட்டது லைக்கா தான். நான் அப்பயே அஜித் சார் மேலே ஒரு கோவம் அப்படின்ற ஒரு தகவல் ஒன்று இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது விஷயம் சென்சார் விஷயங்களில் அந்த டேட்டை மிஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் அதுக்கு டேட் இல்லாமல் போச்சு. அதேமாதிரி இந்த பக்கமே பிரேக் டவுன் படம் எடுத்தாங்க இல்லையா. ஸோ அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியுமே அந்த டைமில் அவைலபிள் இல்லை. ஸோ அவங்க NOC கொடுக்கணும். ஸோ அந்த பேச்சுவார்த்தையும் தள்ளி போயிருச்சு அப்படின்ற ஒரு தகவலும் சொன்னாங்க. இது காமனாக சரி ஓகே, ஒரு படத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு நினச்சா நம்ம பேசியிருந்தோம். இதை தாண்டி இதுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு சதி நடந்திருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் சங்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. சங்கர்னா உங்களுக்கு தெரியும், டைரக்டர் சங்கர் சார் இருக்கார் இல்லையா. ஸோ அவர் கேம் சேஞ்சர் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. ஸோ அந்த படம் தெலுங்கு படம். அங்கே மிகப்பெரிய ஒரு ஹீரோ வச்சு பண்ணியிருக்காரு, ராம் சரண் வச்சு பண்ணியிருக்காரு. ஆனால் அங்கே மைத்ரி மூவி மேக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா புஷ்பா படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்த படம் குட் பை டக்லி படத்தை பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. நல்லா நம்ம எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நவம்பரில் கடைசி போஸ்டர் போடும்போது கூட குட் பை டக்லியே பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி தான் போட்டாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் அந்த படத்தோட எல்லா ஒர்க்கும் முடிச்சிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் மட்டும்தான் இருந்தது. ஸோ அந்த டயத்தில் குட் பை டக்லி படம் ரிலீஸ் ஆனால் கேம் சேஞ்சர் படத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனை வரும் அப்படின்ற ஒரு எண்ணம் சங்கர் சாருக்கு இருந்திருக்கு. இன்னொரு பக்கம் அந்த பக்கம் தில்ராஜ் அந்த படத்தோட ப்ரொடியூசர். ஸோ அவரும் மேக்ஸிமம் பேசியிருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, இந்த பக்கம் லைக்காவுக்கு அடுத்து இந்தியன் 3 படத்தை ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா அது மிகப்பெரிய பொருட்செலவு, அது எடுத்து வச்சிருக்காங்க. ஆல்ரெடி இந்தியன் 2ல் மிகப்பெரிய நஷ்டம் ஆயிருக்கு. இந்தியன் 3 படத்தை ரிலீஸ் பண்ணணும். அதுக்கு சங்கருக்கு ஒரு படம் பெரிய லெவலில் ஹிட் ஆகணும். அது கேம் சேஞ்சர் படம் எடுத்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இப்படி இருக்கும்போது குட் பை டக்லி படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னா கேம் சேஞ்சர் படத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பு தமிழ்நாட்டில் ஏற்படும். முக்கியமாக
தெலுங்குலையுமே ஏற்படும். தெலுங்குலேயும் மிகப்பெரிய ஒரு ரிலீஸ் வந்து பண்ணுறதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க குட் பை டக்லி படத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது வந்து ஒரு இன்டர்நேஷனல் கண்டென்ட் பிக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா அது பெரிய லெவலில் ஹிட் ஆகும். ஸோ அந்த பிளானில் தான் அந்த படத்தோட கதைக்கறிவு அந்த மாதிரி தான் அந்த பிளானில் தான் மைத்ரி மூவி மேக்கர்ஸுமே இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மைத்ரி மூவி மேக்கர்ஸ்கிட்ட பேசினா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு லைக்கா மூலமாக இந்த படத்தை பொங்கல் ரிலீஸ், அதாவது ஆனால் அஜித் சார் தரப்புலேருந்து என்ன அப்படின்னா லைக்காட்ட இருந்து அஜித் சார்கிட்ட பேசியிருக்காங்க விடாமுயற்சி படத்தை நம்ம பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுவோன்னு. அஜித் சார் யதார்த்தம் என்ன சொல்லியிருக்காரு, முன்னாடி இந்த படம் எடுத்திருக்காங்க, ஸோ இந்த படம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மைத்ரி மேக்கர்ஸ்கிட்ட வந்து இந்த படம் வந்து பொங்கலுக்கு வேண்டாம், விடாமுயற்சி வரட்டும், முன்னாடி இருந்து எடுத்திருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு அவர் நினச்சி அங்கே பேசி அவங்கள வந்து ஓகே பண்ணியிருக்காரு. அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த பக்கம் என்ன பண்ணிட்டாங்க, பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த டேட்டெல்லாம் தெரியாமல் இருந்திருக்காது. மிகப்பெரிய ஒரு நிறுவனம், பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சென்சாரில் ஒரு பிரச்சனை, இல்லை ஒரு ரீமேக் ரைட்ஸ் வாங்குறதுல ஒரு பிரச்சனை அப்படின்ற ஒரு காரணம்லாம் எனக்கு தெரிஞ்சு இருக்கான வாய்ப்புகள் வந்து ஒரு பக்கம் நம்புற மாதிரி இருந்தாலும் ஒரு பக்கம் நம்ப முடியாத மாதிரி தான் இருக்குது. வேணும்னே லேட் பண்ண மாதிரியான ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்க உடனே அப்போ சொல்லியிருந்தா குட் பை டக்லி படம் வந்திருக்கும், இல்லை மற்ற படங்களாவது பெரிய படங்கள் பிளான் பண்ணி அதாவது வந்திருக்கும். ஆனால் இவங்க வந்துட்டு பக்கத்தில் போய் தான் சொல்லணும்னு சொல்லிட்டு நியூ இயர் அன்னைக்கு, அதுவும் ஒரு நல்ல நாள் அன்னைக்கு வந்துட்டு ஒரு சின்ன தவறு கூட பேசக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஸோ இவங்க என்ன மைண்ட் செட்டில் சொல்கிறாங்க அப்படின்ட்டு இப்போ தான் அதெல்லாம் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ அந்த வெஞ்சன்ஸை வந்து அதை காமிச்சிருக்காங்க, அஜித் சார் மேலே ஒரு கோபம் இருந்திருக்கு அப்படின்ற ஒரு இதுவுமே சொல்கிறாங்க. இது ஏன் இதை வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னா ஒருவேளை படம் ட்ராப் ஆகுது, அப்படின்னா படம் இப்போ வந்து ட்ராப் ஆயிரும்ன்ற மாதிரி தான் தோணுது. ஒருவேளை படம் ரிலீஸ் தள்ளி போகுது அப்படின்னா அஜித் சார் சைடு இருந்து கண்டிப்பாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கும். ஆனால் அஜித் சார் சைடு இருந்து வரலை. ஏன்னா வந்துட்டு இவங்க அன்னைக்கு நைட்டு 12:07 அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தது வந்துட்டு அஜித் சார் சைடு இருக்கவங்களுக்கே தெரியாது, சுரேஷ் சந்திரா சாருக்கே தெரியாது. இதுதான் உண்மை. திடீர்னு இது பண்ணும்போது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ வரைக்கும் அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் முடிச்சுட்டு இருக்காங்க. எல்லாருமே அஜித் சாரை பயங்கரமாக திட்டியிருந்தாங்க. ஆனால் வந்துட்டு நாம் வந்து என்ன சொல்லியிருந்தோம்னா அது அஜித் சாருக்கு இதுக்கு சம்மந்தம் இருந்திருக்காது. இது வந்து ஒரு ஆனால் நம்ம பேசிக்காக என்ன யோசித்தோம், ஒரு படத்தோட லேட்டு அதில் வந்து இந்த சிக்கல்லாம் இருக்குது அப்படின்னு நினச்சோம். ஆனால் இதுக்குள்ளே இவ்வளோ பெரிய சதி பண்ணியிருப்பாங்க. சங்கர் உள்ளே வந்திருப்பார், லைக்காவுக்கு இப்படி ஒரு தேவை இருந்திருக்கும், லைக்காவுக்கு இப்படி ஒரு கோவம் இருந்திருக்கு அப்படின்றதே தெரியல. ஆனால் மிகப்பெரிய ஒரு சதி பண்ணிட்டாங்க. லைக்காவின் அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆல்ரெடி இந்தியன் 2 படுமொக்க படம் வந்து சரியாக போகலை. வேட்டையின் படம் நல்லா இருந்தாலும் கூட மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகலை. படம் ஹிட்டு தான், எதிர்பார்த்த அளவுக்கு வசூல் வரல. அதுக்கு அடுத்த படம் தான் விடாமுயற்சி, அதுதான் காப்பாற்றணும். ஆனால் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஈகோனால படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்களானே தெரியல. இப்போ படம் வருமானதே மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் பொங்கலுக்கு ட்ரெய்லர்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ட்ரெய்லர் எதுவும் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்பலாம், இல்லை அப்படின்னா அப்படியே கொஞ்சம் தள்ளி போக போக, ஏன்னா இன்னும் இருக்கிறது 2-3 மாதம் தான். குட் பை டக்லி வந்துடும், அதோட ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதோட அப்டேட்ஸ் வரணும். அதுலேருந்து ஒரு டீசர் கூட இன்னும் வரல, சிங்கிள் கூட வரல, ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. இருக்கிறது கரெக்டாக 3 மாதம் கூட இல்லை, கம்மியாக தான் இருக்குது. ஸோ வந்து இன்னும் குட் பை டக்லியோட அப்டேட்ஸு ப்ரொமோஷன்ஸ் இது தான் இருக்க போகுது. விடாமுயற்சி மறக்க தான் போகிறோம் எல்லோருமே. அதுக்குள்ளே அவங்க என்ன பண்ணுறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். பொங்கலுக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் காப்பாற்றி இந்த படத்தை வந்து இதுக்கு ரிலீஸ் பண்ணால் பரவாயில்ல. அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச படம் ரிலீஸ் ஆகிறதுல மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ் போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.